டேஸ்டியான சௌச்சௌ சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2.5 கப் தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் ஆயில் 5-6 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கலாம். 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்குவாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா லைட்டா பூண்டை மட்டும் மேஷ் பண்ணி விட்டுட்டு சட்டியில ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி நம்ம காயையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருங்க. காய் நல்லா சாஃப்டா வெந்துடணும். அந்த அளவுக்கு வேக வச்சதுக்கு அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிக்க கொதிக்க திக்காகும். நல்லா கம கமன்னு செம்ம டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பெருங்காய 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட இட்லி, தோசை, சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும்.